பூங்குடி 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 பூங்குடி. என்ன துரை இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு? ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. ஓ, ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸா? ஆமா, ஆனா எனக்கு ரெண்டுமே நல்ல செய்தி தான். எதை முதல்ல சொல்லணும்? உனக்கு ரெண்டுமே குட் நியூஸ்னு சொல்லிட்டியே, எதுவா இருந்தாலும் சொல்லு. எனக்கு எது குட் எது பேடுன்னு நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோமா? ஆமா. பெரியமாவுக்கு சாமி வந்து என்னென்னமோ ஆயிடுச்சு. அதான் தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல, சாமி வந்தா என்னென்னமோ ஆயிடும்னு குழந்தைக்கு கூட தெரியும். அருள் வந்து ஆடி இருப்பாங்க, ஏதாவது குறி சொல்லிருப்பாங்க, எல்லாரும் அவங்க கால்ல விழுந்து கும்பிட்டுருப்பீங்க, அதானே? அது மட்டும் இல்ல பூங்குடி, ஒரு முக்கியமான விஷயத்த ஆத்தா ரூபத்துல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சாமி வந்தா எல்லாருக்கும் தானே அருள் வாக்கு சொல்லுவாங்க. அதான் நியூஸே. இங்க பாரு, இன்னைக்கு அருள் வந்ததுல ஸ்பெஷலா எனக்கு மட்டும் தான் சொன்னாங்க. சரவணா, அப்படி என்ன சொன்னாங்க? நான் இந்த வீட்லயே இருக்கிறதா நல்லதுன்னு சொன்னாங்களா? சாமி விஷயத்துல விளையாடாத பூங்குடி. நான் என்ன விளையாட போறேன்? அப்ப சரி, இங்க பாரு, சாமி நீ சொன்ன மாதிரி சொல்லல, நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. எனக்கு நல்ல செய்தி, உனக்கு கெட்ட செய்தியா கூட இருக்கலாம். ஆனா அது பேட் இல்ல, அதுவும் குட் தான். பரவாயில்லையே சரவணா, இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டே. சரி சொல்லு பூங்குடி. நம்ம விரதத்தை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் எதுவும் விரதம் இருக்கலையே. ஐயோ பூங்குடி, விரதம்னா அது அது அதுனா எது? உனக்கு குட்டி செய்தியை சொன்னாதான் புரியும். சாமி பெரியம்மா நாக்குல கூடி வந்து நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிச்சு பூங்குடி. என்னடா சொல்ற? அதான் அது பேட் நியூஸ் சொன்னேன்ல, அதான் இது. அப்போ இதுதான் நீ இப்போ விரதம் சொன்னியா? எனக்கு அது புரியவே இல்ல சரவணா. இந்த விஷயம் உனக்கு புரியாது பூங்குடி, உனக்கு விவரம் பத்தாது மக்கு. ஆமா, இவரு ரொம்ப தான் விவரம். சாமியே சொன்னதுனால கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிச்சாகணும். ஐயோ, அதெல்லாம் இப்ப முடியாதே. இங்க பாரு, அது தலைக்கு மீறி போயிருச்சு பூங்குடி. இங்க பாரு, உன்னால என்னால இல்ல, இனி யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அது மட்டும் இல்ல, சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும்னு அப்பா எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணிட்டாரு. என்னது? மாமாவா சத்தியம் பண்ணிட்டாரா? ஆமா பூங்குடி, சாமி வாக்கு, அத மீறக்கூடாது, மீறினா தெய்வ குத்தமாயிடும்னு சத்தியம் பண்ணிட்டாரு. இப்ப அதுக்காகவே நம்ம குழந்தை பெத்தாகணும் பூங்குடி. அதுக்காக தான் நான் குழந்தை பெத்துக்கணுமா? அதுக்காக மட்டும் இல்ல, நமக்காகவும் பெத்துக்கணும். இங்க பாரு, உன் படிப்பு முடியற வரைக்கும் வேண்டான்னு இருந்தோம்ல, இனிமே அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீதான் உன்னோட ஆசைக்காக உன் பெரியமாவை செட் பண்ணி அவங்க கையில கால்ல விழுந்து சாமி வர்ற மாதிரி வர வச்சு இப்படி சொல்லிருப்ப. உனக்காக சும்மா உன் பெரியமாவும் அப்படி சொல்லிருப்பாங்க. ஐயோ, வாயில போட்டுக்கோ. சாமி ஆனதை பத்தி இப்படி தப்பா பேசக்கூடாது. பாரு, அவங்க மேல அருள் வந்து ஆடும்போது எப்படி இருந்தாங்க தெரியுமா? பாரு, புல்ல அரிக்குது, அப்படியே சாமி நேர்ல வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு பூங்குடி. கொஞ்சம் கூட அது எங்க பெரியமாவே இல்ல, ஆத்தா முழுசா இறங்கிட்டா. அதெல்லாம் நீ கண்ணால பாத்திருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். ஏய், ஏன் சிரிக்கிற? இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் நம்ப மாட்டேன், நீ சிரிக்கிற பூங்குடி. இல்ல இல்ல இல்ல, இங்க பாரு, உனக்கும் சாமி வாக்கு சொன்னதுல இஷ்டம் தான், அதனாலதானே சிரிச்ச. இல்ல, உண்மைய சொல்லு. இல்லன்னு சொல்றேன்ல. உண்மையிலேயே சாமி சொன்னதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்போ கோயிலுக்கு போனோம், அதான் பிரசாதம் கொண்டு வந்தேன். அத பூங்குடிக்கு பூசலான்னு நினைக்கும் போது நீங்க வந்துட்டீங்க. சரிப்பா, உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் பிரசாதமா? எங்களுக்கு இல்லையா? ஏன் சரவணா, கையில எந்த பிரசாதமும் இல்ல,
எதை வச்சு பூசலாம்னு நினைச்ச? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. ஏண்டா? மா, நீங்க போய் நீங்க போ. பரவாயில்லையே, அகில நல்லா பாடுறாருல்ல. டேய், எப்படா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி பேசுற? சும்மா இரு. இல்லனா நம்ம விஷயம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாயிரும். நீ அப்படி பார்க்காத மகேஷ், எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தாதான் இப்ப பயமா இருக்கு. நீ எதுவும் டபுள் ஆக்ஷன் பண்றியோ? டபுள் ஆக்ஷனா? ஆமா. இங்க நான் சொல்றது கேக்குற மாதிரி எங்க அக்காவா, அங்க அவங்க சொல்றத கேக்குற மாதிரி ஆத்தாவா? சரி, அது எப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரலங்கிறது உனக்கு தெரியும்? அதான் நீயே சொல்லிட்டில்ல மகேஷ். நான் எங்கம்மா சொன்னேன்? அந்த சாமி தானே அப்படி சொல்லுச்சு. ஓ, சாமி சொல்லுச்சு. இத நான் நம்பணும். என்ன மகேஷ், என்ன நம்ப வேண்டாம். சாமிய கூட நம்ப மாட்ட. நான் தான் அருள் வந்து ஆடுனே, நீயும் தானே பார்த்த. ஓ, அருள் வந்து ஆட்னியா? ஆத்தாவே உண்மையில இறங்கி அவங்களுக்கு அருள் சொல்லுச்சு. ஆமா மகேஷ். என்ன கேன கிறுக்கச்சின்னு நினைச்சியா? நல்ல மனசோட பத்தியம் இருந்து பட்டினி கிடந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குளிச்சு 1 வேளை மட்டும் சாப்பிட்டு அந்த கடவுளையே நினைச்சுக்கிட்டு மண்டலம் மண்டலமா விரதம் இருக்கிறவங்களுக்கே சாமி வர மாட்டேங்குது, உனக்கு வருது. நீ அவ்வளோ நல்லவளா? யாரு கூடயும் கெடுக்காதவளா? இல்ல கை சுத்தமா வாய் சுத்தமா? உன்கிட்ட அப்படி எந்த அம்சம் நல்லா இருந்துச்சுன்னு ஆத்தா ஓ மேல ஸ்ட்ரைட்டா வந்து இறங்கிச்சு? நேத்து வரைக்கும் ஆட்டடிச்சு சாப்பிடவா, கோழிய பொரிக்கவா, வாத்த வதக்கவா, மீன் குழம்பு வைக்கவான்னு ஒரு கட்டு கட்டிட்டு கோவிலுக்கு போன உடனே அந்த ஆத்தா அவ்வளவு பெரிய விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஓ மேல வந்தாளா?